இங்கே பணம் படித்தவனும் அதிகார பலம் படித்தவனும் இங்கே சாமானியனை வந்து மனுஷனாக கூட பார்க்க மாட்டேங்கிறான், பிச்சைக்கார மாதிரி பார்க்குறான். மக்கள் நினைச்சா எல்லாரும் சேர்ந்து நீ ஏன் பாட்டில் 10 ரூபா வாங்குற, எம்ஆர்பி ரேட்டி தானே போட்டுருக்கு, ஏன் ஒயின் ஷாப்பில் போய் சட்டப்பூர்வமாக தானே ஒயின் ஷாப்பில் கொடுக்குறான், இதை கேட்டால் அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தினசரி கொலை டெய்லி. இன்னைக்கு காலையில் காரைக்குடி நார்த் ஸ்டேஷனுக்கு கண்டிஷன் பெயில் போட வந்த ஒரு ரவுடி கோர்ட் வாசல்ல வெட்டி கொடுறான். நேற்று ஒரு ஜாகிர் ஹுசேன் சமூக ஆர்வலர் இடத்தை ஆக்குபை பண்றான்னு சொல்லி ஒரு கமிஷன் கொடுத்தா அவரை வெட்டி கொடுக்குறான். ஈரோட்ல முந்தா நேற்று மனைவி முன்னாடியே ஒரு வேன்ல வச்சு ஒருத்தனை வெட்டி கொடுறான். வீடியோ வெளியாகுது, அவ்வளவு பேரும் பாக்குறாங்க, லேடிஸ் அலறாங்க. ஆம்ஸ்டாங் கொலையோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோமா? வசூல் பாம் ராஜா கொலை, ஏகப்பட்ட தினசரி கொலை நடக்குது. 5 கொலை பண்ணவன் 7 கொலை வழக்கு இருக்கவன் கொள்றான்னு சொல்றான். 5 கொலை பண்ணவன் 7 கொலை பண்ணவன் எப்படி வெளியில இருக்கான்? ஒரு கொலை பண்ணாலே ஆயுள் தண்டனைன்னு சொல்றான் சட்டம். அப்ப 5 கொலை பண்ணவன் 7 கொலை பண்ணவன் எப்படி வெளியில இருக்க முடியும்? ஆனா ஒரு நீ போராடு. நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பாலிடிக்ஸ் பண்றீங்க மேடம், நாங்க களத்துல நின்று பாலிடிக்ஸ் பண்றோம். ஒரு அழகா வந்து கமல்ஹாசன் ஒன்று சொல்லியிருக்காப்புல, கருணாநிதியை அவமானப்படுத்தணும் அப்படின்னா ஸ்டாலின் சொல்லுங்க, அதுவே போதும். கருணாநிதி அவமானப்படுத்தப்பட்ட மாதிரி. பாராளுமன்றத்துக்கு என்ன டெமோக்ரஸி, அதே தானே சட்டமன்றத்துக்கு உள்ள டெமோக்ரஸி. நீ ஆள்ற மாநிலத்தில் வந்து சட்டமன்றத்தில் வந்து எந்திரிச்சு கேள்வி கேட்டால் அது தவறு. ஆனால் பாராளுமன்றத்தில் வந்து நீ என்ன வேணாலும் பண்ணுவ. எவ்வளோ நான் பட்டாலும் பரவாயில்ல, ரேஷன் அரிசி தின்னாலும் பரவாயில்ல, ரோட்டில் செருப்பு இல்லாமல் நடந்தாலும் பரவாயில்ல, என் புள்ள நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கலைனாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்கார தண்ணி அடிச்சுட்டு நடு ரோட்டில் படுத்தாலும் பரவாயில்ல, என் புள்ள கஞ்சா அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு பரவாயில்ல. கடைசியாக எனக்கு 500 ரூபா கொடுத்தா நான் ஓட்டு போடுவேன்னு நினைக்கிறேன் இருக்க வரைக்கும். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞரணியை சார்ந்த மாநில செயலாளர் திரு வடிவேலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. எப்படி? நல்லா இருக்கும் சார். இப்போ டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து பாஜகவினர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க, நீங்களும் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருந்தீங்க, பின்பு விடுவிக்கப்பட்டாங்க. இதுல வந்து எல்லா குற்றச்சாட்டும் என்ன மாதிரி திரும்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈடி வந்து உங்க வசம் உங்க கையில இருக்குது, நீங்க நினைச்சா அரெஸ்டே பண்ணலாம், எதுக்கு போராட்டம் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு நாங்க போராட்டம் பண்றோம்னு காமிக்கிறதுக்காக எதுக்கு பண்றீங்க, உங்க கையில தானே மத்திய அரசு இருக்கு, நீங்க ஏன் கைது பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது விசாரணை நடக்கையிலேயே கைது பண்ண முடியாது. இப்போ தான் முதற்கட்டமாக அறிக்கை, இப்போ ரைடு நடந்து 1 வீக் தான் ஆகுது. 1 வீக்கில் வந்து இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியக்கூறல் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. முதற்கட்டமாகவே போய் கைது பண்ணிட முடியாது. கைது பண்ணால் அவங்க நீதிமன்றம் இருக்குது, எல்லாமே உடனே எடுத்தோடனே பண்ணிட முடியாது. அதனால் இந்த அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனால் நாங்கள் எதிர்க்கட்சிங்கிற சார்பில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு, திமுகவே ஊழல்னு தெரியும், இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஒவ்வொரு ஒயின் ஷாப்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க குடிமகன்கள் எல்லாருக்கும் தெரியும். அது எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. அப்படி ஒரு ஊழல் கண் கூட நடந்துட்டு இருக்கு. அந்த ஊழலை வந்து ஈடி போய் ரைட் அடிக்கிறாங்க. இவ்வளோ ஊழல், இத்தனை 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லையில் நாங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம். இந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னா 1 வருஷம் தான் எலெக்ஷன் இருக்குது. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கிறத மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னா நம்ம போராட்டங்கள் மூலமாக தான் சேர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அதனால நாங்கள் தொடர்ச்சியாக போராடுறோம். இது வந்து எடுத்த உடனே போயிட்டு நாங்கள் ரைட் அடித்தோம், இதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது, உடனே கைது பண்ணுறதுங்கிறதுலாம் நடக்காத விஷயம். அது எல்லாரும் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது டெமோக்ரஸி கண்ட்ரி. நீங்கள் எடுத்தோடனே எல்லாரும் கைது பண்ணிடுறதுலாம் முடியாத விஷயம். அதனால தான் நாங்கள் போராட்டங்களை தொடர்றோம். அதே மாதிரி ஹெச்ராஜ் அவர்கள் போன்ற தலைவர்கள் வந்து அவரை கொண்டு போகும்போது, நான் இந்த நாய் பிடிக்கிறவன்ல நான் ஏற மாட்டேன் அப்படின்ற ஒரு சொல்கிற கருத்து எல்லாம் வந்து ஏற்புடையது இல்லை, மற்ற தலைவர்கள் போலியா, எதுக்கு அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து சொல்லணும் அப்படின்ட்டு அப்படின்றது. நீங்கள் ஒரு மக்களை நீங்கள் எந்த மாதிரி நடத்தணும்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன், எனக்கு ஹெச்ராஜா நான் வச்சுருக்கேன், அதே இடத்துல தான் என்னையும் வச்சுருந்தாங்க. நீங்கள் ஒரு சராசரியாக ஒரு மனுஷன் இருக்கக்கூடிய இடமே இது கிடையாது. ஒரு சமுதாய கூடம், அந்த சமுதாய கூடத்தில் எந்த விதமான விழாக்களும் நடத்தக்கூடாத சமுதாய கூடம். அது ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு கழிப்பிடம் கிடையாது, ஒரு கழிப்பறை கிடையாது. மகளிர் இருக்காங்க, மகளிரை கைது பண்ணல, மகளிர் காவல் போலீஸார் உள்ளே இருக்கணுங்கிறது இருக்குது. அதெல்லாம் எதுவுமே இவங்க ஃபாலோ பண்ண முடியல. சும்மா ஆட்டு மந்தையில் கொண்டு அடைக்கிற மாதிரி அடைக்கிறாங்க. அவரெல்லாம் ஒரு மூத்த தலைவர், ஒரு கண்ணியத்தோடு அவர் நடத்தணும். சும்மா ஏதோ ஒரு எந்த வண்டியிலேயே உணத்தில் ஏற்றுறது, எந்த பஸ்லேயே உணத்தை ஏற்றுறது, கொண்டே ஒரு சமுதாய கூடத்தில் வந்து கழிவறை கூட இல்லாத ஒரு சமுதாய கூடத்தில் கொண்டே அடைச்சா அப்புறம் தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க? நான் யாராக இருந்தாலும் சரி, தலைவரை விட்டுருங்க, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்ணியமாக நடத்தணும்ல. நீ வந்து முன்னாடியே தெரியும் நாங்கள் இந்த தேதியில் போராட்டம் நடத்த போகிறோம்னு தெரியும், நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, எப்படி எங்களை கைது பண்ண போகிறீங்க? அப்போ கைது பண்ணுற நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு இந்த இடத்துல நாங்கள் முன்கூட்டியே இந்த இடத்துல கைது பண்ணால் இந்த மகாலில் வந்து நாங்கள் உங்களை வைக்க போகிறோம்னு சொல்லி முன்னாடியே ஏற்பாடு பண்ணணும். எந்த ஏற்பாடும் பண்ணலை. அப்புறம் போராட்ட நகரத்தில் நீ அரெஸ்ட் பண்ணி சும்மா ஒரு பாலடைஞ்ச சமுதாய கூடத்தில் கொண்டு எங்களை அடைச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஆட்டு மந்தைகளை அடைக்கிற மாதிரி தான் அடைக்க பார்க்குறீங்க. அப்போ தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க? அப்போ தான் சொல்ல செய்வாங்க.
அது மாதிரி சட்டத்துறை அமைச்சர் சொல்றாங்க இங்க வந்து அதாவது அண்ணாமலை அவர்கள் A1 அக்யூஸ்ட் அப்படின்ட்டு ஸ்டாலினை சொல்றாங்க. ஸ்டாலினுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதை தாண்டி இங்க ஊழலே நடக்கல அப்படின்றத சொல்றாங்க. நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் A1 அக்யூஸ்ட் சொல்லும்போது நாங்க ஏன் மோடியை A1 அக்யூஸ்ட் சொல்லக்கூடாது? கர்நாடகாவில் பசுராஜ் பொம்மையோட அந்த அரசாங்கம் இருக்கும்போது 40% கமிஷன் அரசாங்கம்னு சொன்னாங்க. அப்ப நாங்க அதை வச்சு நாங்க மோடியை ஏன் A1 குற்றவாளி நாங்க சொல்லக்கூடாது? அப்ப நீங்க அவங்க மேல ஏன் ஈடி விடல? உங்களுக்கு அடிபடிஞ்சு எந்த மாநிலம் போகலையோ, உங்களுக்கு எதிராக எந்த பார்ட்டி இருக்குதோ அவங்க மேல ஏவி விடுறீங்க நீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். அது குற்றம் நிரூபிக்கப்பட்டது, குற்றம் வந்து அதில் வந்து குற்றச்சாட்டை வந்து ஒரு முகாந்திரம் தான் முதல்ல கைதே செய்ய முடியும். குற்றச்சாட்டை யார் வேணாலும் வைக்கலாம். குற்றச்சாட்டுங்கிறது வந்து இப்போ வந்து மோடி மேலேயும் வைக்கலாம், அமித்ஷா மேலேயும் வைக்கலாம், யார் எவ்வளோ பேர் வேணாலும் குற்றச்சாட்டு வைக்கலாம். ஏன்னா அது டெமோக்ரஸி, யார் மேலே வேணாலும் குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனால் அந்த குற்றச்சாட்டை முகாந்திரம் இருக்கான்னு அர்த்தம். முகாந்திரம் இல்லாமல் ஈடி கைது பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கைது பண்ணால் 2 நாள்லே ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ உங்களுக்கு வந்து பெயில் கொடுத்துருவாங்க. முகாந்திரம் இருக்கனால தான் செந்தில் பாலாஜி 1.5 வருஷம் உள்ளே இருந்தார். முகாந்திரம் இருந்தனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால் 6 மாதம் உள்ளே இருந்தார். முகாந்திரம் இருந்தனால தான் ஹேமந்த் சோரன் 6 மாதம் உள்ளே இருந்தார். முகாந்திரமே இல்லை அப்படின்னா நீங்கள் கைது பண்ணிலாம் அடைச்சிட முடியாது. இப்போ அவங்க வந்து மோடி மேலே வந்து சொல்லலாம், அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கலாம். ஆனால் அதில் முகாந்திரம் இருக்கணும். எந்த முகாந்திரம் இல்லாமல் இல்லை ஈடியே கைது பண்ணலான்னு கூட நீங்கள் சாட்சியங்களை கொண்டு நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணல, நீதிமன்றமே வந்து கைது செய்ய சொல்லுவோம். நீங்கள் முகாந்திரம் இல்லாமல் யார் மேலே வேணாலும் குற்றச்சாட்டு வைக்கலாம். முகாந்திரம் இருக்குது. இப்போ முகாந்திரம் இல்லாமல் வந்து இப்போ பொன்முடியை வந்து கைது பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்க. ஆனால் கைது பண்ண போனால் என்ன சொல்றது, ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அவருக்கான இதை கொடுங்க, விடுதலை பண்ணுறாங்க. முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் யாரையும் கைது பண்ணிட முடியாது. முகாந்திரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகள் யார் வேணாலும் யார் மேலேயும் வைக்கலாம். அதனால எல்லா குற்றச்சாட்டுகளும் உண்மையும் கிடையாது. இது வந்து ஈடி முகாந்திரத்தை கொடுக்குறாங்க. 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு, பார் கொள்முதல் நடந்திருக்கு, போக்குவரத்தில் வந்து டிஃப்ரெண்ட் நடந்திருக்கு, இது மாதிரி அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு வந்து பாருக்கு வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் முகாந்திரத்தை அவங்க வெளியிட்டிருக்காங்க. முகாந்திரம் இருக்கனால தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். இப்போ முகாந்திரம் என்ன ஆகுது, இப்போ அடுத்த கட்டமாக என்ன ஆகும், அந்த டாஸ்மாகோட டைரக்டரை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதோட மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் தலைமையாக இருக்க ஸ்டாலின் மேலே கேஸ் போடுவாங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸ். இது இங்கே மட்டும் நடக்கலை, டெல்லியில் நடந்திருக்கு, சத்தீஸ்கரில் நடந்திருக்கு. அதாவது மதுபான கொள்கை ஊழல்ன்றது அங்கெல்லாம் நடந்திருக்கு. அந்த ஊழல் நடக்கிறனால ஈடிக்கு தெரியுது இங்கெல்லாம் இவ்வளோ வேலை நடந்திருக்கு, வாய்ப்பு இருக்குன்னு. மற்ற மாநிலங்கள் எந்த மாநிலங்களையும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலை, இந்த பார் டெண்டர் கொடுக்குறதுலாம் இவ்வளோ பெரிய நடக்கலை. இந்த 3 மாநிலங்கள் நடந்திருக்கனால தான் ஈடி அங்கே வந்து அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம போராட்டம் பண்ணுறோம், கைதாகப்படுவோம். எனக்கு முன்னாடி நாள் பார்க்குறோம் பாஜகவினர் வந்து வீட்டு சிறையிலலாம் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கைதாகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களை வந்து கைது பண்ணி வைக்கிறாங்க. ஒரு 5-6 மணி நேரம் ஒரு அரசியல் தலைவரால் இருக்க முடியாத, வெளில விடுங்கன்னு கேட்குறாரு அப்படின்ட்டு சேகர்பாபு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மகளிர் வந்து உள்ளே வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா 6 மணிக்குள்ள அவங்கள வந்து ஒன்று விடுதலை பண்ணணும், இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர் பண்ணணும். அண்ணாமலை 6 மணி வரைக்கும் எந்த இதுவும் சொல்லலை. 6 மணிக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் இங்கே மகளிர் இருக்காங்க, ஒன்று நீ மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு போ, இல்லை எங்களை வந்து எப்படின்னா விடுதலை பண்ணு, ஒன்றும் ரிமாண்ட் பண்ணி இல்லை விடுதலை பண்ணு. நீ எப்படி என்னை மண்டபத்தில் கொண்டாந்து நீயா வந்து அடைச்சி வச்சிருப்பா அப்படிங்கிற சட்டத்துக்கு புறமான விஷயம். நீ சட்டத்துக்கு புறமான விஷயம் பண்ணல தான் அவர் கேட்குறாரு. நீ என்ன காரணத்துக்காக நீ அடைச்சி வச்சிருக்க? ஒன்று என்னை வெளியில் விடு, இல்லை என்னை ரிமாண்ட் பண்ணு. எதுவுமே பண்ணாமல் நீ அடைச்சி வைக்கிறவங்க என்ன அதிகாரம் இருக்குது? 6 மணிக்கு மேலே எந்த ஒரு மகளிரையும் எந்த ஒரு இடத்துலையும் அடைச்சி வைக்கிறதுக்கு கிடையாது. நீ ரிமாண்ட் பண்ணணும், இல்லை விடுதலை பண்ணணும். இது எதுவுமே பண்ணாமல் சும்மா ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்க அப்படின்னா உன்னோட அதிகாரத்திமுறை, உனக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத நீ என்ன இங்கே காட்டணுங்கிறக்காக பண்ணுறேன். இல்லை அண்ணாமலை நான் உன்னை 1 மணி நேரம் உட்கார வச்சு பாட்டுறேன், உன்னை இன்னும் 2 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற உன்னோட ஈகோக்காக நீ இதை பண்ணுறீங்க அப்படிங்கிற அவர் சொல்லத்தான் செய்வார். ஏன் 5 மணி நேரம் வெயிட் பண்ண தெரிஞ்சிருக்குன்னா 1 மணி நேரம் வெயிட் பண்ண தெரியாதா என்ன? சட்டத்தில் அது இல்லை சட்டத்தில் இடம் இல்லை. 6 மணிக்கு மேலே போனால் நீ ரிமாண்ட் பண்ணணும், அப்படி இல்லை விடுதலை பண்ணு, அப்படி தான் கேட்குறாரு அவர். இல்லை பல இடங்களில் பல நிர்வாகிகளையும் அவங்க கூட இருக்க தொண்டர்கள் எல்லாருமே கைது பண்ணி வைக்கும்போது 6 மணி அப்படின்றப்ப நம்ம விடுறதை விட்டுட்டு சின்னதாக முதல்ல விட்டுட்டு அப்புறமா தலைவர் அவர்களை விடலாம் அப்படின்ற ஒரு அதெல்லாம் மேடம். நீங்கள் வந்து இங்கே தலைவர் தொண்டருங்கிற சட்டத்துக்கு முன்னாடி அண்ணாமலையாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்று தான். யாராக இருந்தாலும் நீ 6 மணிக்கு விடுதலை பண்ணு. ஏன் நீ என்ன அண்ணாமலையாக இருந்தாலும் சரி தான் சொல்கிறேன். சட்டம் என்ன சொல்லுது? அண்ணாமலை மட்டும் தனியாக சட்டம் சொல்லலை, இல்லை 6 மணிங்கிறது எல்லாரும் விடுதலை பண்ண சொல்லியிருக்கு. அப்போ 6 மணிக்கு விடுதலை பண்ணிட்டு எல்லாரையும் ஏன் எல்லா இடத்துலையும் விடுதலை பண்ணுங்கன்னா விடுதலை பண்ண முடிஞ்சு போச்சு. இல்லை எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணுங்கன்னா ரிமாண்ட் பண்ண போகிறாங்க. நீ வந்து சும்மா ஒரு இடத்துல போட்டு மண்டபத்தில் போட்டு அடைச்சி வச்சுட்டா இங்கே எப்படின்னா இங்கே அதிகாரம் ஒரு கையில் இருக்குன்னா அப்படின்னா அவன் என்ன வேணாலும் பண்ணணுங்கிறது தான். இங்கே அதிகாரம் எவன் கையில் இருக்கோ நான் நினச்சா நான் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு. இங்கே பணம் படித்தவனும் அதிகார பலம் படித்தவனும் இங்கே சாமானியனை வந்து மனுஷனாக கூட பார்க்க மாட்டேங்கிறான், பிச்சைக்கார மாதிரி பார்க்குறான். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அந்த ஊழலை நீங்கள் ஒரு தட்டி கேட்டுருங்களே, ஒரு சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு ஒரு தட்டி கேட்டு எவனாவது உயிரோடு இருக்கானுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சமூக ஆர்வலர்களை தட்டி கேட்டு எல்லா இடத்துலையுமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. திருமயத்தில் ஒரு சமூக ஆர்வலர் வந்து இங்கே கனிமவள கொள்ளைன்னு சொல்லி தட்டி கேட்டார், அவரை கொலை பண்ணிட்டாங்க. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழலுக்கு காரணம் வந்து இந்த ரவுடி தான் என்னை கொலை பண்ண பார்க்குறாரு, இதுக்கு உடனே வந்து இந்த இன்ஸ்பெக்டரும் இந்த ஏசியும் சொல்லி அவர் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காரு. சிஎம் செல்ல அவ்வளோ தூரம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்து இவர் தான் கொலையாக பண்ண போகிறாருன்னு சொல்லியும் அவரை கொலை பண்ணுறாங்க.
இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரையும் ஏசியும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ எந்த மாதிரியான ஒரு சட்டம் பாருங்க. ஒரு சமூக இங்கே வந்து ஒரு சமூகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையை தட்டி கேட்க முன் வர்றதே 140 கோடி பேரில் ஏதோ 1 லட்சம், ஒரு 1000 பேர் 2000 பேர் தான் தட்டி கேட்க வரான். அவனையும் கொலை செஞ்சுட்டா எப்படி? இந்த பணப்பலம் படித்தவனும் அதிகாரம் பலம் படித்தவனும் உண்மையில சொல்கிறேன் சாமானியனை பிச்சைக்காரனை தான் பார்க்குறான். இது மக்கள் விழிச்சுக்கணும். ஏன் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு 10 ரூபா கூட வாங்குறான்ல, நீ மக்கள் நினச்சா எல்லாரும் சேர்ந்து நீ ஏன் பாட்டில் 10 ரூபா வாங்குற, எம்ஆர்பி ரேட்டி தானே போட்டிருக்கு, ஏன் ஒயின் ஷாப்பில் போய் சட்டப்பூர்வமாக தானே ஒயின் ஷாப்பில் கொடுக்குறான், இதை கேட்டால் அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 140 ரூபா போட்டிருக்கா, நீ 150 ரூபா ஏன் வாங்குற அப்படின்னு ஒருத்தன் கேட்டால் தப்பாகும், பிரச்சனை ஆகும். இங்கே இருக்க எல்லாரும் போய் கேட்டால் என்ன ஆகும்? கேட்குற எனக்கு நான் என்ன பண்ணணும், 10 ரூபா தானே, எனக்கு என்ன 10 ரூபா தானே. 1000 பேர் 10 ரூபா விட்டா என்னாச்சு? 10,000 பேர் வச்சு 1 லட்சம் பேர் 1000 10 ரூபா விட்டா என்னாச்சு? எத்தனை ஆயிரம் கோடி ஊழல். அந்த காசை எடுத்து உனக்கு ஓட்டுக்கு 500 ரூபா கொடுக்குறான், நீ பிச்சைக்காரன் மாதிரி வாங்கிட்டு திரும்ப போய் ஓட்டு போடுற. இதை விட அவலம் என்ன இருக்கு? கோடிக்கணக்கான மக்கள் வந்து இன்னமும் வந்து ரேஷன் அரிசி தான் தின்னுட்டு இருக்காங்க. அந்த ரோஷன் அரிசி நீங்கள் எடுத்து சாப்பிட போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாத்தம், சாப்பிடக்கூட முடியாது. அந்த அவல நிலையில் இருக்கான். ஆனால் ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டு போகிற நிலைமையில் இருக்கான். நீ கொஞ்சம் யோசி, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை கேள்வி கேள்வி உடனே அடக்க தான் செய்வான், அடக்குமுறை தான் பண்ண செய்வான். ஆனால் அடக்குமுறை பண்ணையில் நீ எப்போ உனக்கு வந்து வெகுண்டு எழுகிறியோ அப்போ தான் வந்து நடக்கும். ஒரு 4 பேர் கேள்வி கேட்பான், எனக்கு என்னன்னு நீ எப்போ உட்காரியோ அது வரைக்கும் இங்கே வந்து எதுவுமே மாறவே மாறாது. எல்லா இடத்துக்கும் அண்ணாமலை தான் வரணும். ஒரு பிரச்சனை நடந்தால் அண்ணாமலை தான் வரணும். நடக்கிற காரியமா இது? தமிழ்நாட்டில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் அண்ணாமலை வரணும். அண்ணாமலை வந்தாலும் சரிப்பட்டு வரணும். நடக்கிற காரியமா? நீ எங்கே தப்பு நடந்தாலும் தட்டிக்கிற எல்லாருமே அண்ணாமலை தான் நினை, எல்லாமே சரியாகும். நீ மக்கள் உன் கையில் தான் கடைசியாக ஓட்டுரிமை கொடுக்குறான். நீ எல்லாம் சிந்தி இங்கே தப்பு நடக்குது, இவன் 10 ரூபாய்க்கு குவார்டர் வாங்குறான், அதுக்கப்புறம் இலவசமாக எனக்கு வந்து பஸ்ஸில் விடுறான், ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு 20 ரூபா டிக்கெட்டை 30 ரூபாய்க்கு ஏற்றுறான். புரியணும்ல? என் புள்ள வந்து ஒரு சாமானியம் வந்து 36 அமைச்சர்கள் இருக்காங்க, முதலமைச்சரோடு சேர்த்து 37 பேர் இருக்கான். நீ நடத்துகிற எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் ஹிந்தி படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஹிந்தி படித்தா அது கற்பிக்கப்படுது. ஏழை சாமானியனோட புள்ள வந்து ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு நினச்சானா அது திணிக்கப்படுதுங்கிறான். நீ யோசிச்சு பாரு, உன் புள்ள என்ன படிக்கிறான்? ஆனால் அதே வந்து ஹிந்தி வேணான்னு சொல்கிற ஹிந்தி சொல்லிக் கொடுக்குற அந்த அமைச்சரோட புள்ள என்ன படிக்கிறான்? ஹிந்தி படிக்கிறான், ஃப்ரெஞ்சு படிக்கிறான், எல்லா லாங்குவேஜும் படிக்கிறான். ஏன் நீ உனக்கு அது புரிய மாட்டேங்குது? நீ திரும்ப அந்த 500 ரூபாய்க்கும் அந்த 1000 ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு திரும்பவும் நீ அந்த ரேஷன் அரிசியை தின்னுக்கிட்டு இந்த பாடாவது ரோட்டில் ரேஷன் கடையில் கியூவில் நின்றுக்கிட்டு கேவலமான வாழ்க்கை. உன்னைய அடிமைப்படுத்தி அவன் ஏரோப்ளேன்லையும் ஹெலிகாப்டர்லையும் பறந்துக்கிட்டு இருக்கான். அதை சிந்திக்கிற திறமை இல்லைங்க, அந்த அவேர்னஸ் இல்லை. அந்த அவேர்னஸ் இல்லாதனால இந்த மாதிரியான கொலைகள் நடக்குது. இந்த மாதிரி தினசரி கொலை. எப்படி மேடம் ஒரு ரவுடி உருவாகுறான்? நீங்கள் சொல்லுங்கள். ரவுடி தினசரி ரவுடி கொலை. இங்கே எத்தனை ஆயிரம் ரவுடி இருக்கான் எனக்கு புரியல. ஆனால் சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் நேற்று சொல்லும்போது சொல்கிறாங்க, அதிமுகவோட ஆட்சி காலத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து எங்கள் ஆட்சி காலத்தில் 45 கொலை நடந்திருக்கு, அதிமுக ஆட்சி காலத்தில் 50 நடந்திருக்கு, இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குன்ற ஒரு தரவை சொல்கிறாரு மேடம். திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் முன்னாடியே போலீஸை வெட்டி சரிஞ்சு ரத்தம் ஓடி செத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் வீடியோவில். திமுக ஆட்சி நீ வந்து என்ன டேட்டா கொடுக்குற எனக்கு புரியல. தினசரி ஒரு ரவுடி வெட்டி கொலைன்னு போகிறான். டெய்லி இன்னைக்கு காலையில் காரைக்குடி நார்த் ஸ்டேஷனுக்கு கண்டிஷன் பெயில் போட வந்த ஒரு ரவுடி கோர்ட்டு வாசலில் வெட்டி கொள்றான். நேற்று ஒரு ஜாகிர் ஹுசேனுங்கிற சமூக ஆர்வலர் இடத்த ஆக்குபை பண்ணுறான்னு சொல்லி ஒரு கமிஷன் கொடுத்தா அவரை வெட்டி கொடுக்குறான். ஈரோட்டில் முந்தா நேற்று மனைவி முன்னாடியே ஒரு வேனில் வச்சு ஒருத்தனை வெட்டி கொடுறான். வீடியோ வெளியாகுது, அவ்வளோ பேரும் பார்க்குறாங்க, லேடிஸ் அலறாங்க. தினசரி நடக்குது. ஆம்ஸ்டாங் கொலையோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோமா? வசூல் பாம் ராஜா கொலை, ஏகப்பட்ட தினசரி கொலை நடக்குது. எப்படி ஒரு ரவுடி வரான்? 5 கொலை பண்ணவன் 7 கொலை வழக்கு இருக்கவன் தான் கொள்றான்னு சொல்கிறான். 5 கொலை பண்ணவன் 7 கொலை பண்ணவன் எப்படி வெளியில் இருக்கான்? ஒரு கொலை பண்ணாலே ஆயுள் தண்டனைன்னு சொல்கிறான் சட்டம். அப்போ 5 கொலை பண்ணவன் 7 கொலை பண்ணவன் எப்படி வெளியில் இருக்க முடியும்? 7 கொலை பண்ணவன் திரும்ப 8வது ஒருத்தனை கொலை பண்ணுறான். இப்போ 7 கொலை பண்ணவன் எப்படி வெளியில் இருக்கான்? போலீஸ் சரியில்லை. நீ காசை கொடுத்தீங்கன்னா போலீஸ் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு சில போலீஸை தவிர, மிக எளிதான நேர்மையாக நினைக்கிற ஒரு சில போலீஸை தவிர்த்துட்டு காசை கொடுத்தா இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம். நீ எத்தனை கொலை வேணாலும் பண்ணு. சார்ஜ் ஷீட் போட்டால் தானே. குற்றப்பத்திரிக்கையே தாக்கல் பண்ணல. 90 நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும், 60 நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி சட்டம் இருக்குது. இங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை. எல்லாத்தையும் காலதாமதப்படுத்த வேண்டியது. குற்றவாளி ஒரு கொலை பண்ணிட்டா 3 மாதத்தில் வெளில வரான் மேடம், 15 நாளில் வெளில வரான் மேடம். அவ்வளோதான், அந்த கேஸ் பெண்டிங்கில் நடந்துட்டு இருக்கு. அடுத்த ஒரு கொலை பண்ணுறான், அடுத்து உள்ளே போகிறான், ஒரு 15 நாள் 20 நாள் வரான், உள்ளேருந்து ஒரு ப்ராஜெக்டோட வெளில வரான். இப்போ இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே ரவுடிலாம் கிடையாது. இதையெல்லாம் ஊக்குவிக்கிறதே போலீஸ். இதை சொன்னோம்னு வச்சுங்களேன், இந்த விஷயத்த சொன்னோம்னா நான் யார் சொல்கிறேனோ அவன் மேலே தான் அடக்குமுறை. இங்கே சிறையில் இருக்க யாரும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரவுடியெல்லாம் கிடையாது. இந்த ஒரு தப்பை தட்டி கேட்டவன், சமூக ஆர்வலர், ஒரு சின்ன பிரச்சனைக்கு போயிட்டு மக்கள்லாம் ஒன்று கூடி போராடின மக்களை ரிமைண்ட் பண்ணுறது, இவங்க தான் ஜெயிலில் இருக்காங்க. பெரிய பெரிய குற்றம் பண்ணிட்டுலாம் எவனுமே ஜெயிலெலாம் இல்லை, எல்லாம் வெளியில் திடுறான். அதனால தான் டெய்லி ஒரு கொலை நடக்குது. இப்போ அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு அவர் விடுவிக்கப்பட்டு வெளில வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் தாவேக்காவை விமர்சிக்காரு, புஷியானதை விமர்சிக்காரு, விஜய் அவர்களை விமர்சிக்காரு. 30 வயசுல அரசியலுக்கு வர அவருக்கு தெரியல, இப்போ வராருன்னு கேட்குறாரு, அது ஓகே. பட் அவரோட திரைத்துறையை வைத்து இந்த மாதிரியான அவர் நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு அந்த மாதிரி பின் பாயிண்ட் பண்ணுறது ஒரு நாகரிகமான அரசியல் இது கையில் எடுக்கிறது மாதிரி இருக்கு. மேடம், நாகரிகமான அரசியல் நான் அண்ணாமலை தெரியும் எவ்வளோ தூரம் நாகரிகமாக பேசக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு.
நீங்கள் வந்து புஷி ஆனந்துக்கு என்ன தெரியும்? ஒரு ஊழலை எதிர்த்து ஒரு டாஸ்மாகில் இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த ஊழலுக்கு எதிராக போராடி அவர் சிறையில் இருக்காரு. அதை நீ அந்த ஊழல் பண்ணவன விமர்சிக்கல, ஊழல் நடந்தவனை வந்து நீ ஊழலுக்கு எதிராக போராடினவனை விமர்சிக்கிற. அவர் வந்து தப்பா சொல்லலையே மேடம். அவர் சினிமாவில் என்ன பண்ணாரோ அதுதானே சொல்றாரு அவரு. அது இங்க வந்து சொல்றதுக்கான தேவை இருக்கு. ஒரு மாதிரி ஒரு விஜய் அப்படின்றவருக்கு ஒரு தனிப்பட்ட ரசிகர் கூட்டம் இருக்குது. அதை பார்த்து அஞ்சுறாரு. அதனால இந்த மாதிரி ஒரு கமெண்ட். அஞ்சுறவங்க கண்டுக்காம போயிருவாங்க மேடம். திமுக கண்டுக்காம போதா விஜய் பார்த்து அஞ்சுறாங்கன்னு அவங்க நினைச்சுக்கலாம். அவர் அண்ணாமலைனா அதை பத்தி அஞ்சல. நீ ஒரு சினிமாக்காரனுக்கு கூத்தாடிக்கு நீ அடிமையாகி நான் அவனுக்கு ஓட்டு போடுவேன், இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் போராடுற ஒரு தலைவனை நான் ஆதரிக்க மாட்டேன். ஆனால் சினிமாக்காரன் கூத்தாடி வந்து அவர் சொன்ன மாதிரியே ஒரு சினிமா நடிகை வந்து இடுப்பை கிள்றானோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறான்னு சொல்லி அவனை சொல்கிறவனுக்கு நீ ஓட்டு போடுவ அப்படின்னா நீ எங்கே போய்கிட்டு இருக்க? உன் சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்கும்? இளைஞர் பட்டாளம் எங்கே போயிட்டு இருக்கு? உன் எண்ணங்கள்லாம் எங்கே போயிட்டு இருக்கு? அது கேட்கறது கரெக்ட் தானே? அப்படி எடுத்துக்கிட்டா பாஜகல எத்தனை திரைத்துறையில் இருக்க பிரபலங்கள் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்கள எல்லாமே அந்த மாதிரி கூத்தாடின்ற வாயத்தில் வந்து டிஃபெண்ட் பண்ணி மேடம், கூத்தாடிங்கிற வார்த்தையை சொல்றதும் தவறான வார்த்தையெல்லாம் கிடையாது. ஏன் சினிமாவில் இருக்கவங்க வந்து எங்கள் பிஜேபியில் சினிமாவில் இருக்கவங்க மட்டும் அவங்க மட்டும் தனியாளு இவங்க மட்டும் தனியாலும் கிடையாது. எல்லாருமே கூத்தாடிங்கிறது தமிழ் அர்த்தம் நீங்க பாருங்க. அதெல்லாம் பாஜகல வந்து குஷ்பு, சரத்குமார் அவர்கள், ராதிகா அவர்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்ப அவங்களும் இந்த மாதிரியான காட்சிகள் நடிச்சிருக்காங்கன்ற யாராவது குறிப்பிட்ட பாஜக நான் சரி சொல்லிட்டு போட்டுன்னு விட்டுருவீங்க. நானே குஷ்பு எத்தனை வருஷமா சமூக வாழ்க்கையில் இருக்க பொது வாழ்க்கையில் இருக்காங்க. சரத்குமார் எத்தனை வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்காங்க. நீங்க என்னன்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறது பிரச்சனை. இப்போ நீங்க வந்தது கட்சி ஆரம்பிச்சே ஒரு வருஷம் கூட ஆகல. எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கு நீங்க போராடல. ஆனா மக்கள் பிரச்சனைக்கு போராடுற ஒரு தலைவனை வந்து நீங்க வந்து விமர்சிச்சு நீங்க என்ன வேணாலும் பேசலாம். அதுவும் 3ஆம் கட்ட 2ஆம் கட்ட தலைவர் புஷி ஆனந்தை வச்சு நீங்க விமர்சிக்கலாம். ஆனா அண்ணாமலையை வந்து ஒரு நடிகரை வந்து விமர்சிச்சுட்டு அதை வந்து நீங்க குற்றமா சொல்றீங்க. எப்படி சொல்ல முடியும்? நடிகர்கள் கூத்தாடி சொல்ல தப்பு கிடையாது. ஆனா ஒரு நீ போராடு. நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பாலிடிக்ஸ் பண்றீங்க மேடம். நாங்க களத்துல நின்று பாலிடிக்ஸ் பண்றோம். எவ்வளவு கைது இன்னைக்கு ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி டாஸ்மாக்கு முன்னாடி போயிட்டு ஸ்டாலின் போட்டோ வச்சனால எவ்வளவு மகளிர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? களத்துல நின்று போராடிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு தாவேகா தொண்டன் கைது பண்ணிக்கப்பட்டான்னு சொல்லுங்க. ஒரு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. ஏன் நாங்க கைது பண்ணி எங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா, குட்டி இல்லையா, எதுவும் இல்லையா? ஏன் நாங்க போராடிட்டு இருக்கோம்? இங்க 8 கோடி மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் நாங்க போராடிட்டு இருக்கோம். அப்படி வெறி கொண்டு போராடிட்டு இருக்க ஒரு தலைவனை நீங்க டாஸ்மாக் ஊழலுக்கு எதுக்கு நீங்க என்ன போராடிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி கேட்டா யாரும் எந்த தலைவருக்கு இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். எந்த தலைவர் வந்தாலும் விமர்சிக்க தான் செய்வார். அந்த விமர்சனம் கூட தவறான விமர்சனம் கிடையாது. அவர் என்ன பண்றாரோ அதை தான் விமர்சிச்சிருக்காரு. அவர் இந்த ஒரு போராட்டம் வந்து இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததுக்கு சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த போராட்டம் எல்லாம் முதலமைச்சருக்கு கால் தூசுக்கு தான் சமம் அப்படின்ட்டு. மேடம், ஒரு அழகா வந்து கமல்ஹாசன் ஒன்று சொல்லியிருக்காப்புல, கருணாநிதியை அவமானப்படுத்தணும் அப்படின்னா ஸ்டாலின் சொல்லுங்க, அதுவே போதும். கருணாநிதி அவமானப்படுத்தப்பட்ட மாதிரி. அதனால ஸ்டாலின் எல்லாம் நீங்க வந்து ஒரு தலைவர், கருணாநிதி இத்தனை வருஷம் ஒரு 40-50 வருஷம் அரசியல்ல வச்சுட்டு போன அந்த செல்வாக்குல ஸ்டாலின் முதலமைச்சராக உட்காந்துருக்காரே தவிர ஸ்டாலினால இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு துண்டு சீட்டு இல்லாமையோ ஒரு எந்த ஒரு குறிப்பும் இல்லாமையோ ஸ்டாலினால இங்க எந்த ஒரு கருத்தையும் சொல்லிட முடியாது. ஓகேங்களா? அதனால நீங்க ஸ்டாலின் வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவர், ஸ்டாலினால வந்து இங்க எல்லாம் நடந்துச்சு கிடையாது. கருணாநிதி 50 வருஷம் ஆண்டு அந்த பேஸ் இன்னும் நிக்குது. அந்த பேஸ் நிற்கிறத வச்சு இங்கே போயிட்டு இருக்க தவிர ஸ்டாலின் வந்து இங்கே ஒரு பெரிய கோட்டையெல்லாம் உருவாக்கல. இங்கே இப்போ ஒரு பெரிய கோட்டையை வந்து அண்ணாமலை உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு யார் முதற்கட்ட தலைவரோ அதுக்கப்புறம் உருவாக்கிட்டு போனதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ராங். இப்போ ஜெயலலிதா அம்மா உருவாக்கிட்டு போனாங்க, இப்போ எடப்பாடி வந்து அதை அனுபவிச்சாரு. இப்போ அந்த ஸ்ட்ராங் முடிஞ்சிருச்சு, இப்போ எடப்பாடி திணறாப்புல. அது மாதிரி தான் தவிர நீங்கள் ஸ்டாலின் எல்லாம் மிகப்பெரிய தலைவராக நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஹெச்ராஜ் அவர்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அவர் வந்து சிவகங்கை நினைக்கிறேன் அங்கே தடுத்து நிறுத்தப்படுறாரு. அப்போ அவர் வந்து போலீஸ் கூட வாக்குவாதத்தில் ஈடுபடும்போது மணிகண்டனா முஸ்தபாவா உங்க பேரு அப்படின்னு கேட்கறது, இந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ற சரியா? ஒரு மத விஷயத்தை வந்து அங்கே உள்ள மேடம், நீங்க அவர் போறாருலாம் விட வேண்டியதானே மேடம்? ஏன் முஸ்லீம் தெருவில் வந்து ஒரு ஹிந்து போகக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா மேடம்? நீங்க சொல்லுங்க, நீங்க எங்கே வாக்குவாதம் நடக்குது? ஒரு ஹிந்து தெருவில் முஸ்லீம் போகக்கூடாது. ஏன் இந்துக்கள் இருக்க இடத்துல முஸ்லீம்கள் எவ்வளவோ பேர் போடுறாங்க. என் கூட இருக்க நண்பர் வந்து தொழுகைக்கு போகிறாரு, நான் வந்து கோயிலுக்கு போகிறேன். இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்குது. எங்கள் தெருவில் அவங்க போகிறாங்க, அவங்க தெருவில் நான் போகிறேன். ஏன் அச்சுராஜா வந்து அந்த தெருவில் போனால் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். ஏன் தெருவில் போகிறத நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஏன் இந்த மாதிரி பிரச்சனையாது? நீங்கள் மேடம் டாஸ்மாக் பிரச்சனையே அப்படி தான் மேடம். போராட்டம் நடத்த போகிறோம்னா நீ போராட்டம் நடத்த விட்டுனா நாங்கள் 2 மணி நேரம் போராட்டம் நடத்த போகிறோம், முடிஞ்சிருச்சு. நீ எங்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கையில் தான் அந்த பிரச்சனை பெருசாகுது. அவர் அந்த தெருவில் போகணும்னு நினச்சா நீங்கள் விட்டுருங்க. அவர் பாட்டுக்கு போகிறாரு, கோயிலுக்கு போகிறார். அவர் என்ன பாம்பு போட போகிறாரா? அவர் என்ன எதுவும் கொலை பண்ண போகிறாரா? ஒரு டெத்துக்கு அவர் போறாரு, அந்த தெரு வழியா போறாரு. நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. நீங்க விடாம தடுக்கையில தான் ஒரு சந்தேகம் வருது. அதுலயே தெரியுது மணிகண்டன் அவரோட பேரு அப்படின்னு தெரியும். மணிகண்டனா முஸ்தபான்னு கேட்க இது நியாயம் தானே மேடம்? நீங்க இந்த தெருவில் என்னை அனுமதி மேடம், இது ஜனநாயக நாடு மேடம். இந்த தெருவில் நான் போகாது என்னோட விருப்பம் மேடம். நான் சட்டத்துக்கு புறம்பா ஏதாவது பண்ணாதான் மேடம் நீங்க என்ன கேள்வி. இஸ்லாமிய தெருவுனால விடல அப்படி. இஸ்லாமிய தெருனால தான் விடல. அவர் தொடர்ச்சியா அந்த தெருவில் 30 தடவை அவர் போக விடாம தடுத்திருக்காங்க. அதனாலதான் அவர் வெகுண்டு எழுறாரு. ஒரு தடவை 2 தடவை. ஏன் இந்த தெருவில் நான் போக கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன் அந்த தெருவில் போக கூடாது? அவரு எப்பவுமே அவர் போகும்போது அந்த தெருவில் வந்து போலீஸ் பேரிகேட் போடுறாங்க. எல்லா நேரமும் பேரிகேட் போட்டு சார் இந்த தெருவில் போகாதீங்க, நீங்க வேற வழியா போங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டினியூவா தொடர்ச்சியா அது நடக்கையில என்ன ஆகும்? எந்த ஒரு சாமானியனுக்குமே கோவம் வரதான் செய்யும். ஏன் அந்த தெருவில் போகக்கூடாது அப்படின்னு. அப்ப நீ தடுக்கிற நீங்க என்ன? உனக்கு உள்நோக்கம் என்ன? நீ ஐஎஸ்ஆ, நீ வந்து உன் பேர் இதுவா அப்படின்னு ஒரு கோவம் வரதான் செய்யும். நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் போக போறாரு மேடம். அவ்வளவுதான்.
டீலிமிட்டேஷனுக்கு வந்து நேற்று பாராளுமன்றம் வந்து அவை ஒத்திவைக்கப்பட்டுட்டே இருந்தது 11 மணி 12 மணி 2 மணி அப்படின்ட்டு. டீலிமிட்டேஷனுக்கு எதிராக வந்து திமுக எம்பிக்கள் எல்லாமே உள்ள இறங்கி அவங்க அதுக்கான டிஷர்ட் அதெல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. அதை நீங்கள் வந்து இது பண்ணிட்டு வாங்க, எந்த தலைவராக இருக்கட்டும், இங்கே எப்படி இந்த சபை நடக்கணுமோ அந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து அமளி பண்ணி புறக்கணிக்கிறாங்க. வெளில பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அவங்க தான் சொல்கிறாங்க, இப்போவுமே எங்கள் குரல் வந்து ஒடுக்கப்படுது, எங்களுக்கான விஷயத்தை நாங்கள் சொல்ல முடியல, அவையை வந்து ஒத்தி வைக்க சொல்கிறாங்க, என் கருத்தை சொல்ல முடியல, இது போட்டு வரதுல என்ன இருக்குது, இப்போ வேறு எதிர்கட்சிகள்லாம் இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது போடல, நம்ம ஒரு அகேன்ஸ்ட்டை காட்டுறோம் அப்படின்னா போடுறோம், பிளக்கார்ட்ஸ் தூக்கலையே பண்ணலையே, வேணும்ட்டு எங்களுடைய குரலை ஒடுக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் வந்தாலும் அதுதான் மறுபடியும் நடக்க போகுது அப்படின்றாங்க கனிமொழி. ஏன்னா பாராளுமன்றத்தில் வந்து இவங்க வந்து டிஷர்ட் போட்டு போனதுக்கு அந்த பிளக்கார்டு எடுக்காத அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. பாராளுமன்றத்தை இவங்க தொடர்ச்சியாக வந்து முடக்கிறாங்க. எவ்வளவோ நாட்கள் முடக்கியிருக்காங்க. பாராளுமன்றம் செயல்படாமல் போகுது. இங்கே 140 கோடி மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய எல்லா ஒரு சட்டத்திட்டங்களும் கிடைக்காம இங்கே டிலே ஆகுது. இதுக்கெல்லாம் இங்கே காரணம் எதிர்கட்சி. ஆனால் இவங்க வந்து டிஷர்ட் போடாததுக்கும் பிளக்கார்டு காட்டுறதுக்குமே உங்களுக்கு கோவம் வருதுல்ல. இதே சட்டமன்றத்தில் நீங்கள் உட்காந்துருக்க நாற்காலியிலேருந்து இறங்கி வந்து சபாநாயகர் பக்கத்தில் போய் ஒரு கோஷம் போட்டு பாருங்க. நீ வந்து முந்திரி கொட்டை நேற்று வேலுமுருகன் பண்ணியிருக்காரு இதே இதை. அப்போ நீங்கள் என்ன போச்சு, டெமோக்ரஸிங்கிறது இல்லை. பாராளுமன்றத்துக்கு என்ன டெமோக்ரஸி அதே தானே சட்டமன்றத்துக்கு உள்ள டெமோக்ரஸி. நீ ஆள்ற மாநிலத்தில் வந்து சட்டமன்றத்தில் வந்து எந்திரிச்சுட்டு கேள்வி கேட்டால் அது தவறு. ஆனால் பாராளுமன்றத்தில் வந்து நீ என்ன வேணாலும் பண்ணுவேன். தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சுட்டு 3 அவையும் நீங்கள் வந்து முடக்கிருக்கீங்க. 3 தடவை தொடர்ச்சியாக முடக்கிருக்கீங்க. குளிர்கால தொடர் முடக்கிருக்கீங்க, இப்போ கோடை கால தொடர் முடக்கிங்க, பட்ஜெட் தொடர் முடக்கிருக்கீங்க, கண்டினியூஸாக முடக்கிருக்கீங்க. சாமானியனுக்கு எவனுக்குமே எந்த ஒரு திட்டங்களும் போய் சேரலை. ஆனால் நீங்கள் சட்டமன்றத்தில் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டாலே இங்கே குற்றம் சொல்கிறேன். ஏன் நீ லைவ் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியதானே? பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதோ அதை மக்கள் லைவ்ல பார்க்க முடியும். சட்டமன்றத்தில் ஏன் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேங்கிற? ஏன் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணால் உன்னோட லட்சணம் தெரிஞ்சு போகும் எல்லாருக்கும். இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பாஜக மாநில தலைவராக இருக்கட்டும், இல்லை வேற எதிர்கட்சிகள் வந்து ஒரு நடவடிக்கை ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண, ஏன்னா உள்ள அதிமுக இருக்காங்க, பாஜக எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க யாரோ பேசுறாங்க இல்லை எதிர்மாறா பேசுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்றது உள்ள தெரியாது. வெளியில வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க ஒரு கருத்தை வைப்பாங்க, யார் கருத்தை நம்ம நம்புறது நமக்கு தெரியாத ஒரு நிலை இருக்கும், வித்தவுட் எவிடன்ஸா இருக்கும். அப்ப இதற்கு வந்து பாஜக வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து இதை வந்து ஒரு பண்ணலாம். இல்ல 3 வருஷமா நடக்குது. இது கரெக்ட் மேடம். இதுக்கு வந்து இதுக்கு என்ன பண்ண முடியுங்க? ஆளுங்கட்சி முடிவெடுத்தாதான் பண்ண முடியும். இப்போ வந்து பாராளுமன்றத்தில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்கிறது நம்ம காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு. அது நடந்துகிட்டு இருக்கனால தான் யார் நிர்மலா சீதாராமன் மேடம் பேசுறதையும் நம்மளால பார்க்க முடியுது, தயாநிதி மாறன் பேசுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஆளுங்கட்சி மட்டும் தான் பேசுறது, எதிர்கட்சி பேசுறது பார்க்க முடியல. ஆனால் சட்டமன்றத்தில் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. இது அதிமுகவும் ஒத்துக்கல, திமுகவும் ஒத்துக்கல. ஏன்னா யார் ஆளுங்கட்சியா இருக்கோ அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு எல்லா விதமான கோரிக்கையும் வச்சாச்சு, எல்லா விதமான போராட்டங்களும் பண்ணியாச்சு சட்டமன்றத்தில். ஆனால் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணால் சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய போகுது. 8 கோடி மக்களுக்கும் தமிழ் தெரியும். தமிழில் தான் நீ பேச போற. என்ன நடக்குது, இவன் உண்மையில என்ன சொல்றான், என்னோட தொகுதியில் இருக்க எம்எல்ஏ என் தொகுதி சார்பாக பேசுறான்னு கூட எனக்கு தெரியல மேடம். நான் ஓட்டு போட்டு அனுப்புற எம்எல்ஏ எனக்கு ஃபேவராவோ இல்லை எங்க மக்களுக்கு ஏதாவது தேவையோ, ஒரு சாலை வசதி வேணுமோ, குடிநீர் வசதி வேணுமோ, இல்லை எந்த வசதி வேணுமானு அவர் வந்து சட்டமன்றத்தில் கேட்கிறாரா கேட்கலையான்னு என்னால் பார்க்க முடியல. அதாவது பாராளுமன்றத்தில் திருமாவளவன் பேசுறதை நம்ம பார்க்குறோம்ல, அவர் எதிர்கட்சின்னு அவரை மறைக்கல. அப்போ ஏன் சட்டமன்றத்தில் விட மாட்டேங்கிறீங்க? அப்போ சட்டமன்றத்தில் மட்டும் ஒரு நியாயம், பாராளுமன்றத்துக்கு ஒரு நியாயம். அப்போ யார் பாசிசம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. பாசிச அரசாங்கம் பண்ணுறது திமுக, ஆனால் பழியெல்லாம் தூக்கி போடுறது மோடி மேலே. இப்போ இந்த மாதிரி விஷயம் எடுக்கும் மத்திய அரசு இங்கே இருக்க எல்லா மாநிலங்களையும் என்னென்ன சட்டமன்றத்தில் நடக்கிறோ, பாராளுமன்றத்தில் எப்படி நம்ம ஒளிபரப்புறோமோ அது மாதிரி எல்லா மாநிலத்திலையும் அது ஒளிபரப்பப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களால. கரெக்ட் மேடம். இதெல்லாம் வந்து மாநிலத்தோட, அதான் சொல்றாங்களா, மாநிலத்தோட உரிமை, மாநில உரிமைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் மத்திய அரசாங்கம் வந்து நீங்கள் ஒவ்வொரு சட்டசபையில் கொண்டுட்டு வரணும்னு சொல்ல முடியாது. இது சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்ல முடியாது, இது ஹைகோர்ட்டும் சொல்ல முடியாது. இது அந்த அரசாங்கத்தோட கொள்கை முடிவுங்கிறாங்க. இது எல்லா விதையும் இப்போ டாஸ்மாக் மூடுங்கன்னு நம்ம போய் ஹைகோர்ட்டில் போய் ஒரு பெட்டிஷன் போகிறோம்னு வச்சுங்களேன், இது மாநிலத்தோட கொள்கை முடிவுங்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு சிலது நீதிமன்றத்தாலே ஒன்றும் பண்ண முடியல, மத்திய அரசாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அது மாநில அரசோட அதிகாரங்கிறாங்க. அப்போ இந்த மாநில அரசு தான் அந்த முடிவு எடுக்கணும். அந்த மாநில அரசை உருவாக்குற மக்கள் தான் அந்த முடிவு எடுக்கணும். மக்கள் என்ன, நீ கொண்டுட்டு வர மாட்டியா, நீ டிவியில் கொண்டுட்டு வர மாட்டேன், லைவ் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன், டாஸ்மாக்கை மூட மாட்டேன், நீ வந்து இந்த மாதிரி ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சு யாரெல்லாம் இது வந்தால் பண்ண மாட்டாங்களோ அவனை நினச்சி ஓட்டு போட்டால் மட்டும்தான் கடைசி அதிகாரம் மக்கள்கிட்ட வந்து நிற்கிது. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறான், 500 ரூபாய்க்கு விலைக்கு போயிடுறான். எவ்வளோ நான் பட்டாலும் பரவாயில்ல, ரேஷன் அரிசி தின்னாலும் பரவாயில்ல, ரோட்டில் செருப்பு இல்லாமல் நடந்தாலும் பரவாயில்ல, என் புள்ள நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கலைனாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்கார் தண்ணி அடிச்சுட்டு நடு ரோட்டில் படுத்தாலும் பரவாயில்ல, என் புள்ள கஞ்சா அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு பரவாயில்ல, கடைசியாக எனக்கு 500 ரூபா கொடுத்தா நான் ஓட்டு போடுவேன்னு இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து நீ எந்த விஷயத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. உனக்கு தேவையான அந்த அதிகாரம் கிடைக்கவே கிடைக்காது. சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.